Hi friends, welcome to MS3 Tech Channel. Today பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் ஆம்பிளிஃபையர் வீட்டில் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா காரில் உள்ள பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 12 வோல்ட் நம்ம பவர் சப்ளை கொடுத்தாதே இது ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட கனெக்டிங் போர்ட்ஸ் என்னென்ன வயரிங்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பிளாக் கலர் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். ரெட் கலர் ஒயரையும் எல்லோ கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ப்ளூ கலர் ஒயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஒயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த பிளாக் கலர் ஒயருக்கு நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயரையும் ரெட் கலர் ஒயரையும் ஜாயிண்ட் அடித்து பாசிட்டிவ் சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த 2 ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் ஒயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்குள்ள ஆண்டனா ஒயர். ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட லிங்க் அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு சார்ஜர் அடாப்டர் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் அடாப்டர். ஸோ 5 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணால் தான் நம்ம 8 இன்ச் சப்வூஃபர் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் லோடு தாங்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பேஸும் நல்ல எஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்புட் பின் என்னெல்லாம் இருக்குது அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒயரில் ஒவ்வொரு ஒயர்ஸுக்கும் என்னென்ன பவர் சப்ளை கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு, ஏசிசி, பேட்ரி, ஆண்டனா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வயரிங் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கனெக்டிங் ஜாக் எடுத்திருக்கேன். இந்த கனெக்டிங் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை வந்து டேரெக்டாக பிளாக் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயரில் வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறதுக்கான ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் சுற்றிக்கோங்க. ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே வந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஒயர்லாம் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரையும் ஒன்றா ஜாயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து ஏசிசி பின்னு, எல்லோ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்குள்ளது. ஸோ இந்த 2 ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றா கனெக்ட் பண்ணி கனெக்டிங் ஜாக்கில் உள்ள பாசிட்டிவ் சப்ளைக்குள்ள ஒயரை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க, ரெட் கலர் ஒயரை. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிடுங்க. ஸோ ஷார்ட் சர்க்யூட் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா ஒயர். ஸோ இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம இந்த கனெக்டிங் போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் ஆன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோலு, வாய்ஸ் கண்ட்ரோலு, லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்குள்ளே கண்ட்ரோலு, பேலன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் வால்யூம் ஃபுல்லாக அப் பண்ணலாம். பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 வரைக்கும் அப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வாய்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 வேல்யூ வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்பீக்கர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஸ்பீக்கர் படிக்கணுமா, லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் படிக்கணுமா, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்பீக்கரையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பட்டனில் தான் இருக்குது. நீங்கள் சென்டர் பட்டனை லைட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்குது. 0 to 40 வரைக்கும் நம்ம வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மோடு பட்டன் அமைக்கிங்கன்னா நீங்கள் ஆக்ஸ் பின்னா இல்லை எஃப்எம்மா எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வந்து 2-3 சேனல்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுமாதிரி ஆக்ஸ் பின்னு, பென்ட்ரைவர் கனெக்ட் பண்ணிக்கலாம், எஸ்டி கார்டு எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஆம்பிளிஃபையரை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து 8 இன்ச் சப்வூஃபரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோட ஹோம் தேட்டரில் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஹோம் தேட்டருக்கு யூஸ் பண்ணுற சப்வூஃபர் தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நானே தான் ரெடி பண்ணது. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மெயினே இந்த பாக்ஸ் தான். ஸோ எவ்வளோத்துக்கு திக்னஸான ப்ளவுட்டில் நீங்கள் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் பேஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டருக்குள்ளே 2 ஸ்பீக்கரை நான் எடுத்திருக்கேன். ரைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் ஸ்பீக்கர்னு சொல்லி 2 ஸ்பீக்கர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சப்வூஃபர் இந்த ஸ்பீக்கரில் தான் நான் இந்த ஆம்பிளிஃபையரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணலான்னு இந்த சர்க்யூட்டை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்லேருந்து 2 ஒயர்ஸ் வரும். அந்த ஒயர்ஸை பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு சேனலில் வந்து நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் ஏதாட்டும் ஒரு சைடு வந்து இந்த சப்வூஃபரை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்வூஃபரை கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிக்கோங்க. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே வந்துடக்கூடாது. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிடுங்க. ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஸ்பீக்கர், இந்த 2 ஸ்பீக்கரையும் நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணி இன்னொரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் கனெக்ட் பண்ணிடுங்க ஆடியோ அவுட்புட் கேபிளில். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிடுங்க. இல்லைனா
ஸ்பீக்கர்ஸ் ஆம்பிளிஃபையர் ஏதாட்டு அடி வாங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கேன். ஸோ இந்த சாங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஆக்ஸ் பின்னு தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் சைடும் மொபைல் ஜாக் இருக்கிற மாதிரி ஆக்ஸ் பின் வாங்கிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடை வந்து டைரெக்டாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஆக்ஸ் பின் மோடு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ஸ் பின் மோடு மாற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைடை வந்து நான் என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆடியோ குவாலிட்டி இருந்திருக்காது. ஸோ நேரில் பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஏதாட்டு வீடியோ அப்லோட் பண்ண பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாட்டு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.